உனக்கு வழிகாட்டுதலும் தீர்வு கொடுக்கறதும் யாரு? இங்க இருக்கிறவன் தான் கொடுக்க முடியும். சச்சிதானந்தரும் சர்க்குரு அங்க இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வேலைக்கு தான் அவனை வச்சிருக்கிறோம்ல. நல்லா புரியுதா? அதுக்கான வேலைக்கு தான் அவனை வச்சிருக்கோம். நமக்கு என்ன அங்க வேலை? அவங்க என்ன கொடுத்த வேலையை அவன் சரியா செய்யறானா இல்லையா, அதைத்தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குத்தான் ஏற்கனவே இவங்க இந்த பாலா போனவங்க சொல்லியிருக்காங்க, குரு அருள் இல்லைன்னா திரு அருள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. அது கூட உண்மைதான். இப்ப நம்ம கணக்கு பெருசா அது ஒரு பிம்பம் உருவாயிருக்கு. அவரு பெரியவர் தான், ஆனா போக்கஸ் உருவாயிருக்கு. அவரு தான் நமக்கு எல்லாமே தீர்வு கொடுப்பாருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து போனோம்னு வச்சுக்கோங்க, அவரு உங்களுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. இந்த சிறுக்கிவுளிக்கு வேண்டான வேலைக்கு அங்க ஒப்படைச்சிருக்கு, இங்க என்னத்துக்கு வருதுங்க அடுத்தோ அப்படின்னு துப்பிட்டு அவரோட போயிட்டே இருப்பாரு. இவங்க நினைச்சுக்க வேண்டியது நம்ம கணக்கு வட்டிக்கு போயிட்டு வரோம், கணக்கு வட்டிக்கு போயிட்டு வரோம்னு. போயிட்டு வா, மகராசியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். புரிஞ்சதா நான் சொல்றது? அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இந்த கர்மாக்களை நம்ம போக்குறதுக்கு ஒரே விஷயம் தான், நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி பல முறை பாடுற பாட்டு அதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எங்களுடைய வாரிசுகளாவது நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீங்க கஷ்டப்படலன்னா அவங்க நல்லா இருக்க முடியாது, அவங்க கஷ்டத்துல தான் போயிருப்பாங்க. ஒரு சில இப்ப சொல்லப்படுவோம், வாரிசு நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க சாமி, வாரிசு நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க, நாங்க அதுக்குத்தானே இருக்கிறோம்னு இப்ப கதிர் கூட என்னை கேள்வி கேட்கலாம். அவன் எண்ணத்துக்குள்ள வந்தா கூட கேள்வி கேட்க மாட்டாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியும். வாரிசுக்காகத்தானே சொல்றீங்க, வாரிசு தானே நாங்க வரோம்பாங்க. உண்மைதான். அந்த வாரிசை சரி பண்ணணும், அந்த வாரிசை நம்ம நிலைநிறுத்தணும், நம்ம நினைச்சது மாதிரி அது நமக்கு ஒரு குழந்தையா மாறணும் அப்படின்னா நாம எவ்வளவு மாறணும்னு இருக்கு. தானா மாறிடுமா என்ன? இப்ப நம்ம மாறணும், அதுக்குண்டான செயல்பாட்டை நம்ம நடைமுறை கொண்டு போகணும். இப்படித்தான் அப்படின்னு ஒருத்தர் வழிகாட்டுறாங்கன்னா அதை மாத்தாம நம்ம பயணம் பண்ணி போகணும். அது கரடு முரடா கூட இருக்கலாம், பல சங்கடத்தை கூட நமக்கு உருவாக்கலாம். சங்கடம் உருவாக்குனா தான் அங்க நன்மை இருக்குன்னா சங்கடம் தான் உருவாகும். அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னா எப்படி சரியாகும்? புரியுதா நான் சொல்றது? ஒரு பெண்மணி குழந்தை பிரசவம் குழந்தை ஈண்டு எடுக்கான்னு வச்சுக்கைய, அவ அந்த வலியை தாங்கலன்னு அந்த குழந்தைய பெத்து எடுக்க முடியுமா? வலி முன்னாடி நீ வலியத்தானே முதல்ல அனுபவிக்கிற, அந்த வலியை தாங்கி கத்தி கதறி அதுக்கப்புறம் தான் நீ சந்தோஷப்படுற. புரிஞ்சதா? அது போலதான் எல்லாமே. ஒரு தவறான செயல்ல ஒண்ணு இருக்கு, தேவையற்ற நம்ம குடும்பத்துக்குள்ள நடவு இருக்கு அப்படின்னா அதை மாத்தி அமைக்கணும்னா அப்ப நம்ம கொஞ்சம் அதுக்கான இறங்கி நாம எல்லாம் கஷ்டப்படணும்ல. கஷ்ட